தெரியாம செஞ்சா பரவாயில்ல, தெரிஞ்சு பண்ணிருக்கீங்க. நிப்பாட்டல, நான் நிப்பாட்டிருக்கேங்க. நீங்க நிப்பாட்டல, நான் நிப்பாட்டிருக்கேன். உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நீங்க ஒழுங்கா படிக்கிறீங்க தான் போராடி இருக்கலாம். சரியா? இதுக்கு மேல தமிழ்நாட்டுல தப்பு நடக்க கூடாது. இந்த தைரியத்தை உங்களுக்கு யாரு கொடுத்தது? உங்க பேக்ரவுண்ட்ல இருந்து இயக்குறது யாரு? கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. இல்ல எல்லாம் யாரும் கேட்க கூடாது. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நான் இன்னைக்குதான் வந்தோம், இன்னைக்குதான் வண்டி மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இன்னைக்குதான் ஓட்டணும், இன்னைக்குதான் வந்தோம், எனக்கு தெரியாது, இன்னைக்குதான் வந்தோம். ரூல்ஸ் தெரியாதா? கலெக்டரே வரட்டும், ரூல்ஸ் தெரியாதா? குவாரி ஓனர் வரட்டும், கலெக்டர் வரட்டும், அனைத்து பேரும் வரட்டும். இதுக்கான முடிவு என்ன? தமிழ்நாட்டுக்காக மட்டும்தான் நான் போராடிட்டு இருக்காங்க. என்னோட மாவட்ட அரியலூர்ல மட்டும் நான் போகல. பள்ளி குழந்தைகளுக்கும் உயிர் முக்கியம். அதான் சொல்றேன். மொத்த தமிழ்நாடு நிப்பாட்டணும். தமிழ்நாடு போட்ட சட்டத்தை உடைச்சு இவங்க பண்றாங்க. அவங்க ஏற்கனவே போட்டிருக்காங்க, அந்த சட்டத்தை மீறி நடக்கிறாங்க. பள்ளி குழந்தை போற டைம் கூட கொஞ்சம் மெதுவா கூட போறது இல்ல. ஸ்பீடு ஓவர் ஸ்பீடு. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு சட்டம் மீறி போறதும் இல்லாம இவங்க இஷ்டத்துக்கு ஓவர் ஸ்பீடு போறது. ரோட்ல கீழ விடுறாங்க, ரோட்ல தான் போறாங்க. புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒதுங்கல, அந்த பக்கம் ரோட்ல நட் ரோட்லயே. கனரக வாகனங்கள் வந்து 8 to 9 ஓடக்கூடாது. அது ஏன்னு தெரியுமா? தெரியாது. சாயந்தரம் 3 to 5 ஓடக்கூடாது. எனக்கு இந்த லைன்ல இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. தமிழ்நாடு ஃபுல்லா ரூல்ஸ் இருக்கு. இல்ல நான் அங்க அந்த லைன்ல எதுவுமே எவனும் கேட்கறது இல்ல. நாடு இப்படி போயிட்டு இருக்கு. இல்ல உங்களுக்கு பசங்க இருக்காங்கல்ல, எல்லாம் படிக்கிறாங்கல்ல, அந்த பிள்ளைகளுக்காக நம்ம கஷ்டப்படுறோம். இந்த ஸ்கூல் வராங்களா அந்த பிள்ளைங்க, அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தானே படிக்க வச்சிருக்காங்க. உங்களுக்காகவும் சேர்த்து தானே நான் போராடிட்டு இருக்கேன். சரியாண்ணே? உங்கெல்லாம் குழந்தை குட்டியே கிடையாதுண்ணே. உங்க பிள்ளைலாம் படிக்கலையாண்ணே? யாருன்னா பண்றீங்க நீங்களும்? எதுக்குண்ணே சாரி கேக்குறீங்க? ஏதாவது உயிர் போச்சுன்னா சாரி கேட்டா போதுமாண்ணே? சரி, டயத்துக்கு ஓட்டுறேன். இன்னமுழுக்கு வரல. இன்னமுழுக்கு நீங்க பாத்தீங்கன்னா போனா 10 ரூபா சம்பாதிக்க தெரியாம செஞ்சா பரவாயில்ல, தெரிஞ்சு பண்ணிருக்கீங்க. நிப்பாட்டல, நான் நிப்பாட்டிருக்கேங்க. நீங்க நிப்பாட்டல, நான் நிப்பாட்டிருக்கேன். ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டைம்ல வந்து வண்டி போற ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதையா நீங்க ஃபாலோ பண்ணல? உங்களுக்கு யாரு தைரியத்தை கொடுத்தது? எந்த சப்போர்ட்ல நீங்க வண்டி ஓட்டுறீங்க? இத்தனை வண்டி நிக்குது. ஒரு வண்டி இல்ல, இத்தனை வண்டி நிக்குது. பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, பக்கத்துல ஸ்கூல் இருக்கு. இந்த பசங்களோட உயிருக்கு எது ஆயிடக்கூடாது தானே கவர்மெண்ட் ரூல்ஸ் கொடுத்துருக்கு. அந்த ரூல்ஸே நீங்க மதிக்கலாம். ஆனா இங்க மறிச்சது வந்து நம்ம அரியலூர் மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது, மொத்த தமிழ்நாட்டுக்காக தான். தமிழ்நாட்டுல 8 to 10 வண்டி ஓடக்கூடாது, கனரக வாகனம் ஓடக்கூடாது. அதே போல சாயந்தரம் 3 to 5 ஓடக்கூடாது. பள்ளி குழந்தைகளோட உயிருக்கு எந்த சேதமும் வரக்கூடாது. கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸ எல்லா குவாரிக்காரனும் ஃபாலோ பண்றோம். ஒருத்தரும் வேர்வை சிந்தி ரத்த சிந்தி தான் பிள்ளையாவது படிச்சு கொஞ்சம் பெரிய ஆகட்டும் வேலை போயிட்டு இருக்காங்க. இத்தனை லாரி மனசாட்சியே இல்லாம கவர்மெண்ட் ரூல்ஸே குடுக்காட்டாலும் நீங்களாவும் யோசிக்கலாம். இது எங்க ஏரியாங்கிறத நான் மறிக்கல, மொத்த தமிழ்நாட்டுக்காக தான் நான் மறிக்கிறேன். புரியுதா நான் சொல்றது? மொத்த தமிழ்நாட்டுல வண்டி ஓடக்கூடாது. இந்த தைரியத்தை உங்களுக்கு யாருன்னா கொடுத்தது? உங்க ஓனர் ஓட்ட சொல்லலாம், குவாரிக்கார கான்ட்ராக்டர் ஓட்ட சொல்லலாம். யாரு ஓட்ட சொன்னது? உங்களுக்கு இந்த தைரியம் உங்களுக்கு யாரு கொடுத்தது? ஐயா, நீங்க தமிழ்நாட்டுல எங்க ஓட்டினாலுமே இதான் ரூல்ஸ் சொல்லிதான் லைசன்ஸே கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் டைம்ல வண்டி ஓட்டக்கூடாது, கனரக வாகனங்கள் ஸ்கூல் டைம்ல இயக்கக்கூடாது. அது இயக்கினா என்ன ஆகும்? அது நடந்துருச்சுன்னா அதை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ரூல்ஸை கூட நீங்க மதிக்கிறது இல்லைன்னா யாரோட சப்போர்ட்ல செய்றீங்க? அப்புறம் இதுக்கு பேர் என்னன்னு? ஆனா இதுக்கு பேர் என்ன? மதிக்கிறதா? ஆனா நீங்க இப்ப பண்ணிருக்க பேர் மதிக்கிறது தானே? பக்கத்துல ஸ்கூல் எதுக்காக ரூல்ஸ் போட்டுருக்காங்க? ரூடா வண்டி ஓட்டுறமோ இல்ல ஹார்டா அது பிரச்சனை இல்ல, வண்டி ஓட்டக்கூடாதுதான் பிரச்சனை. ஐயா, நான் மறைச்சிருக்கேன். இவங்க டைம் கொடுத்துருக்காங்க, இந்த டைம்ல வண்டி ஓட்டக்கூடாது, 8 to 10 வண்டி ஓட்டக்கூடாது, 3 to 5 வண்டி ஓட்டக்கூடாது. இந்த நானும் பாத்துருக்கேன், 10 நாளா பாத்துட்டு இருக்கேன். இந்த ரோட்ல பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இவங்க எந்த தைரியத்துல வண்டி ஓட்டுறாங்க? ஏதாவது ஒரு குழந்தை உயிர் போச்சு என்ன ஆக்ஷன் எடுக்கிறேன். டிராபிக் பண்ணலையா? நான் வண்டி அனுப்பிச்சிருக்கேன். ஐயா, நான் நீங்க பாக்குறீங்க ஏதாவது வண்டி நிக்கா பாருங்க, நான் எல்லாத்தையும் அணைச்சு நிப்பாட்டி வண்டி போயிட்டு இருக்கு. எந்த நான் டிராபிக் பண்ணல. இது இப்படியே நின்னாதான் சார் நீங்க நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன்னா உங்களோட சட்டத்தை மீறிட்டாங்களே சார். நாங்க உங்களுடைய வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுப்போம் சார். சரிங்களா? இனிமே வராது. அதான் சார், இனிமேல் வந்துச்சுன்னா நீங்க தான் சார் பொறுப்பு. நடவடிக்கை எடுக்கிற வராது. ஸ்கூல் டைம் விட்டுருங்க. உங்க கவர்மெண்ட் உங்க சட்டத்தை மீறி போட்டுருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? ஆக்ஷன் எடுக்கிறேன். ஆக்ஷன் எடுக்கிற வண்டி நம்பர்லாம் நோட் பண்ணிக்கங்க. காவல்துறைக்கு மரியாதை உண்டு. அது எப்பவும் நீங்களும் பப்ளிக்கா தான் சொல்லுங்க, நாங்களும் பப்ளிக்கா தான் சொல்லுங்க. நன்றி. ஏற்கனவே சொல்லியாச்சு. பாத்தீங்களா? இந்த தடவை நீங்க சொன்னீங்க சார், உங்க மேல உள்ள மரியாதை நான் இந்த ஒரு தட்டுல அப்படின்னா சிவியரா கேஸ் போட்டுறேன் சார். உங்களை வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம். நாங்க மதிக்கிறோம். உங்களை நான் மதிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாங்க.